ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னோடய அன்பான ரெக்வெஸ்ட்டு. ஸோ புதுவிதமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தாவே போதும். சக்கரவள்ளி கிழங்குல தண்ணி நீர் இருக்கிறதுனால அது அதுலேயே வெந்துடும். 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. அந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 ml தான் இருக்கும். இப்போ தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொடியை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைக்க முடியுமோ, கட்டிகள் இல்லாமல் அந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு வேளை கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சலடை வச்சுக்கிட்டோ, டீ வடிகட்டி அந்த மாதிரி அதில் வச்சுட்டு கூட நல்லா நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா அடியில் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு இது நைஸாக கிடச்சிருக்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 3 அல்லது 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சாச்சு. அது ஒரு வாரமாக இருக்கட்டும். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். வீட்டில் செஞ்சதுனால பட்டர் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பாதாம், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு பொன்னிறமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா அப்படி வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து திக்காகும். அப்போ அந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணியையும் இதை கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கலருக்காக தான் நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆனதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 டீஸ்பூன் நெய்யோ அல்லது வாசனை இல்லாத எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த அல்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 50 ml எண்ணெயும் அல்லது நெய்யோ எடுத்துக்கலாம். ரெண்டும் கலந்துட்டு கூட எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யும் எண்ணெயும் கலந்துட்டு பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 50 ml எண்ணெய் வந்து நெய்யையும் எண்ணெயும் அப்பப்போ 2 டீஸ்பூனாக சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெயில் நல்லா இழுத்ததுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப இடையில ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயும் நல்லா இழுக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து அப்படியே நல்லா இழுத்துட்டு எண்ணெய் இல்லாத போல் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 50 கிராம் சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து லைட் இனிப்போடு இருக்கும். அதனால் 50 கிராம் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். 75 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சர்க்கரை போனால் ரொம்ப சாப்பிட முடியாது, திகட்டிடும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கரைஞ்சி இந்த
அல்வா வந்து லைட்டாக லூஸ் ஆகும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். இடைக்கிட வந்து நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்ப கலந்து விட்டுடலாங்க. இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பாதாமை வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ அந்த அல்வா வந்து நல்லா ஒன்று திரண்டு வருங்க. இந்த மாதிரி கிண்டி விடும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வரும். அதேமாதிரி இந்த கார்னர்லலாம் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்படி பாருங்கள், அல்வா வந்து இப்படி கரண்டியில் தூக்கி ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதுதான் சரியான பதம். இது சூடு ஆறும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு திக்காகும். இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒன்று திரண்டு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான நல்ல வித்தியாசமான அல்வா வந்து ரெடி. நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுட சுட சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பீஸா கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரேயில் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னோடய அன்பான ரெக்வெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.